ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் அனிதா சேகர். இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்டியாக சிக்கன் ஃப்ரை எப்படி செய்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து ரொம்ப காம்பினேஷனாக இருக்கிறது வந்து பங்காரா ரைஸ். இது வந்து தெலுங்கானா ஸ்பெஷல். ஸோ இந்த பங்காரா ரைஸ் வந்து எப்படி செய்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது சிக்கன் ஃப்ரை வந்து எப்படி செய்கிறது ரொம்ப சிம்பிளாக டேஸ்ட்டானு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், ஒரு மந்தமான கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதுமே பிரியாணி ஸ்பைசஸ் போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு 2 வெங்காயம் வந்து பொடிசாக கட் பண்ணி அதையும் சேர்த்திக்கிறேன். வெங்காயம் வந்து நல்லா ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் வந்து எந்த அளவுக்கு நல்லா ரோஸ்ட்டாக ஃப்ரை ஆகுதோ அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் வந்து இடிக்கல்லில் வந்து இடித்து சேர்த்திருக்கேன். இந்த மாதிரி இடித்து சேர்த்திக்கும் போது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நான் அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ ஒரு 3 பச்சை மிளகா வந்து ஃப்ளேவருக்காக நான் கட் பண்ணி சேர்த்திக்கிறேன். பாருங்கள், சிக்கன் வந்து 1 கிலோ வந்து நல்லா கழுவி சுத்தமாக எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இப்போ வந்து நம்ம சேர்த்திக்கலாம். பாருங்கள், சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் வந்து 1 கிலோ சிக்கன் அளவுக்கு வந்து மெஷர்மெண்ட்டில் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எந்த அளவுக்கு பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு எல்லாமே சேர்த்திக்கோங்க. இப்போ பாருங்கள், கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவு வந்து மஞ்சத்தூள் வந்து சேர்த்திக்கலாம். ஃபஸ்ட்டு சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து பாருங்கள், மசாலாஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள் வந்து 1 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். தனியாத்தூள் வந்து 1/2 ஸ்பூன், பெப்பர் வந்து 1/4 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். சிக்கன் மசாலா 1 ஸ்பூன், கரம் மசாலா வந்து 1/2 ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், சிக்கன் ஃபுல்லாக நல்லா மசாலாவோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், மசாலாலாம் சேர்த்து சிக்கன் வந்து நல்லா அந்த மசாலாவோடு நல்லா கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். மசாலா பச்சை வாசம் போகட்டும். இப்போ வந்து ஒரே ஒரு தக்காளி வந்து பொடிசாக கட் பண்ணி அதையும் சேர்த்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் வந்து 1 ஸ்பூன் சேர்த்தி கொஞ்சமாக லிட்டில் பிட் ஆஃப் வாட்டர் வந்து சேர்த்தி உப்பு தேவையான அளவு சேர்த்திக்கலாம். சேர்த்தி நல்லா கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இந்த தண்ணி வந்து கொஞ்சமாக சேர்த்திருக்கோம், ஏன்னா அந்த தண்ணி ஃபுல்லாக வற்றி நல்லா சிக்கன் நல்லா வெந்து பாருங்கள் நல்லா ட்ரை ஆகட்டும். அந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி நீங்களும் ஒரு வாட்டி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை ஆகிட்டு வருது. இந்த கலர் வந்து என்ன, நம்ம ஃபுட் கலர் எதுவுமே சேர்க்கல, காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் வந்து சேர்த்திருக்கோம். அது வந்து காரம் கிடையாது. ஸோ நல்லா இந்த மாதிரி லுக் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், நல்லா ட்ரை ஃப்ரை ஆகிருக்கு. இப்போ லைட்டாக நம்ம வந்து கொத்தமல்லி இலையை தூவி விட்டுறலாம். இது வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நல்லா ஜூஸியாக நல்லா சாஃப்டாக நல்லா வெந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் ஒரு வாட்டி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவு வந்து லெமன் வந்து புழிஞ்சு விட்டுக்கலாம். பாருங்கள், புழிஞ்சு விட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ட்ரையாக நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தான் நல்லா ஃப்ரை பண்ணியிருக்கோம். எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், இப்போ ஒரு பிளேட் ஷிஃப்ட் பண்ணியாச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சாப்பிட்லாம். சிக்கன் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப குயிக்காகவும் ஈஸியாகவும் செய்யலாம். கம்மியான இன்க்ரீடியன்ஸ் தான். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து பங்காரா ரைஸ் வந்து தெலுங்கானா ஸ்பெஷல் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வந்து ரொம்ப காம்பினேஷனாக இருக்கும் இந்த சிக்கன் ஃப்ரை. ஸோ பங்காரா ரைஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போது சிக்கன் ஃப்ரை வந்து நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் எ நைஸ் டே.